ஒரு கவுன்சிலர் ஆவதற்கு கூட வக்கற்ற அண்ணாமலை ஏன் தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரதிநிதியாக இருந்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை அவரால் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் நம்முடைய கேள்வி. மும்மொழி கொள்கையையும் புதிய பாடத்திட்டத்தையும், அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 ஏத்துக்கிட்டாதான் நாங்கள் நிதி தருவோம்னு சொல்றார். அப்படிப்பட்ட எந்த கண்டிஷனும் இந்த 61 பக்க ஆவணத்தில் இல்லை. எதுவும் அறியாத தற்குறியாகிய ஒரு பாஜகவினுடைய மாநில தலைவர் இங்க இருக்கிறார். எழுத்து வடிவம் கூட இல்லாத ஒரு மொழிக்கு கோடிக்கணக்கான ரூபாயை ஒதுக்கி எங்கள் தாய்மொழியான தமிழ் மொழியை புறக்கணிக்கிற செயலை ஒன்றிய பாஜக அரசு செய்கிறது. இதுல எம்பி நடத்துற ஸ்கூலு, விஜய் நடத்துற ஸ்கூலு, ஏன் அண்ணாமலை ஒய்ஃப் நடத்துற ஸ்கூலு, இதெல்லாம் கிடையாது. யார் இங்கே பள்ளி நடத்தினாலும் தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் போட்ட சட்டத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். தமிழ் பாடம் கட்டாயம். எங்க தலைவரை பார்த்து கெட் அவுட் மோடின்னு சொல்லி பாருன்னு, கெட் அவுட் மோடின்னு சொல்லி பாருங்கிறார். மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நின்ற தேர்தலில் எதிர்த்து நின்ற அனைவரும் டெபாசிட் இழந்தவர்கள், இன்றைக்கு கோடான கோடி இளைஞருடைய நம்பிக்கையாக இருக்கிற மாண்பிற்கு மரியாதைக்குரிய துணை முதலமைச்சரை பார்த்து ஒருமையில் விழிக்கிறார். கேவலம் கவுன்சிலர் கூட ஆக முடியாத தற்குரிய அண்ணாமலை எங்கள் தலைவர்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கு என்ன? எங்களை கருத்து போஸ்ட் ஓட்டுவேன், போஸ்ட் ஓட்டுவேன், செங்கலை புடுங்குவேன். செங்கலை புடுங்கிறதுக்கு கொத்தனார் இருக்கார். எங்க யாராவது அடைச்சிக்கிச்சுன்னா நாங்கள் அவங்களை கூப்பிட்டு பார்த்துப்போம். அண்ணாமலை எங்களுக்கு தேவையில்லை. எங்க துணை முதல்வர் சொன்னார், அண்ணா சாலைக்கு வர சொல்லுங்க. ஒன்றிய அமைச்சர், கல்வி ஒன்றிய அமைச்சர் இருக்காரே தர்மேந்திர பிரதான், அவர் ஒரிசாவை சார்ந்தவர். அவர் ஒரிசாவை சார்ந்தவர். அவருடைய தாய்மொழி ஒரிசா. அந்த தாய்மொழி இன்றைக்கு எங்கே இருக்கிறது? அங்கே இந்திய ஆதிக்கம் தலைவிரித்தாடுகிறது தவிர தாய்மொழி அழிக்கப்பட்டு விட்டது. ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் பெயரை குறிப்பிட்டு அவர் பள்ளி நடத்துகிறார், இவர் பள்ளி நடத்துகிறார், அல்லது திமுகவின் தலைவர்கள் பள்ளி நடத்துகிறார்கள். இந்த நாட்டில் இப்போது இருக்கிற பிரச்சனை யார் பள்ளி நடத்துகிறார்கள் என்பதா, அல்லது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய சர்வ சிக்ஷா அபியான் என்கிற திட்டத்தினால் கொடுக்க வேண்டிய சமகிரக சிக்ஷா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட அந்த திட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட வேண்டிய நிதியை தருவதா என்பதுதான் இங்கே பிரச்சனை. அல்லது யார் பள்ளி நடத்துகிறார்கள் என்பது இங்கே பிரச்சனை அல்ல. நமக்கு உள்ள கேள்வி, கொடுக்க வேண்டிய நிதியை ஏன் மத்திய அரசு ஒன்றிய அரசு தர மறுக்கிறது? இன்றைக்கு மாநிலத்தில் கட்சி நடத்தி கொண்டு ஒரு கவுன்சிலர் ஆவதற்கு கூட வக்கற்ற அண்ணாமலை ஏன் தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரதிநிதியாக இருந்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை அவரால் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் நம்முடைய கேள்வி. என்னுடைய கையில் இருக்கிற ஆவணம், இந்த ஆவணம் தான் சமகிரக சிக்ஷா அபியான் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் போடப்பட்ட ஒப்பந்தத்தினுடைய ஆவணம். இந்த ஆவணத்தில் 19/1/2024 மத்திய அரசினுடைய செயலர் பிஸ்வாஸ் ஷா என்பவர் கையெழுத்திடுகிறார். அந்த அடிப்படையில் இந்த 61 பக்க MOUல 9வது பக்கத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு காட்ட வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு இந்த திட்டத்திற்கு செய்ய வேண்டியவைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் சாங்ஷன் ஃபார் தமிழ்நாடுங்கிற அந்த காலம்ல மாநிலத்திற்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி என்ன, அந்த நிதியை ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அதிமுக ஆட்சியில் அவர்களுக்கு கைக்கூலியாக இருந்த அதிமுகவிற்கு கொடுத்து வந்தவர்கள். நாம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி வந்ததற்கு பிறகு அந்த திட்டத்திற்கான நிதியை கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து நிறுத்துகிறார்கள். இந்த ஆண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய குவார்டர்லி என்று சொல்லக்கூடிய காலாண்டு நிதியான 2145 கோடி ரூபாயை கேட்டால் மத்திய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லுகிறார், நீங்கள் மும்மொழி கொள்கையையும் புதிய பாடத்திட்டத்தையும், அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 ஏத்துக்கிட்டாதான் நாங்கள் நிதி தருவோம்னு சொல்றார். அப்படிப்பட்ட எந்த கண்டிஷனும் இந்த 61 பக்க ஆவணத்தில் இல்லை. நாம் கையெழுத்திட்டு இருக்கிற, மாநில அரசின் சார்பாக கையெழுத்திடப்பட்டிருக்கிற எந்த ஆவணத்திலும் இந்த திட்டத்தை செயல்படுத்தினால்தான், PM ஸ்ரீ ஸ்கூலை செயல்படுத்தினால்தான், அல்லது புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் இந்த நிதி என்பது கிடையாது. இது ஏறக்குறைய நம்முடைய பழங்காலம் தொட்டு இடைநிற்றலுக்கான சாதாரண சாமானிய மக்கள் குழந்தை தொழிலாளராக இருந்து அதன் மூலம் பள்ளியில் இடைநிற்றல் வருகிற போது அந்த மாணவர்களை கண்டெடுத்து அவர்களுடைய கல்வி வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு மகத்தான திட்டம் இது. காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருந்தபோது கொண்டு வந்தது. அதனை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வலியுறுத்தினார். அதைத்தான் அனைவருக்கும் கல்வி என்ற அடிப்படை திட்டத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அதன் மூலம்
மத்திய அரசாங்கம் 60% மாநில அரசாங்கம் 40% நிதி கொடுக்கப்படுகிறது. இப்போது எங்களுடைய கேள்வி, நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கேள்வி வைத்தார். தேசிய பேரிடர் நிதியிலிருந்து ஏன் இந்த ஆண்டு தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்கப்படவில்லை? பீகாருக்கு, ஆந்திராவிற்கு, தெலுங்கானாவிற்கு, ஒரிசாவிற்கு போன்ற இடங்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கிற நிதியை ஏன் எங்களுக்கு கொடுக்கவில்லை? அதை போலவே 2 நாட்களுக்கு முன்னால் தேசிய ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்திற்கு கொடுக்க வேண்டிய ஒன்றிய அரசினுடைய நிதியை எங்களுக்கு தரவில்லை என்று ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு முதலமைச்சர் ஒன்றிய அரசை கேட்கிறார். நாங்கள் கேட்பது ஒன்றுதான், தமிழ்நாட்டு மக்களை பாஜகவிற்கு பிடிக்கவில்லை, தமிழ்நாட்டு மக்களை பாஜகவை தொடர்ச்சியாக புறக்கணிக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் ஒன்றியத்தில் இருக்கிற அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒட்டுமொத்த நிதியையும் மடைமாற்றம் செய்து கபலீகரம் செய்து எங்கள் மக்களின் உணர்வுகளை மட்டுமல்ல எங்கள் பள்ளி பிள்ளைகளினுடைய கல்வியில் பாஜக அரசு கை வைக்கிறது. அந்த பாஜக அரசினுடைய பிரதிநிதியாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்கிறார். அதை கடந்து எதுவும் அறியாத தற்குறியாகிய ஒரு பாஜகவினுடைய மாநில தலைவர் இங்கே இருக்கிறார். நேற்றைக்கு பத்திரிகையாளர்கள் ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டீர்கள். தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற பள்ளிகளில் தமிழ் கட்டாய பாடம் இல்லை என்று சொல்லி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஒரு பள்ளியின் என்று சொல்லக்கூடிய அந்த பிரவுசரை காட்டி இதில் ஆங்கிலம் தான் கட்டாய மொழி என்று காட்டினார். நான் பத்திரிகையாளர்கள் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என்றைக்கும் இந்தி திணிப்பிற்கு எதிரி. I am repeating my word. We are against Hindi imposition தானே தவிர இந்திக்கு எதிரி அல்ல. ஆனால் ஒன்றிய பாஜக அரசினுடைய நோக்கம் என்பது ஹிந்தி, ஹிந்து, ஹிந்துத்துவா என்கிற அடிப்படையில் ஹிந்தியை முதலில் திணித்து சமஸ்கிருதத்தை கொண்டு வருகிற அயோக்கியத்தனத்தையும் எழுத்து வடிவம் கூட இல்லாத ஒரு மொழிக்கு கோடிக்கணக்கான ரூபாயை ஒதுக்கி எங்கள் தாய்மொழியான தமிழ் மொழியை புறக்கணிக்கிற செயலை ஒன்றிய பாஜக அரசு செய்கிறது. இதையெல்லாம் கணித்துதான் எனக்கு பின்னால் இருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இருக்கிறாரே, அவருடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட சட்டம் 2006ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளும் என்பது அரசு பள்ளிகள் மட்டுமல்ல, மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் கட்டாய பாடம். இதுல எம்பி நடத்துற ஸ்கூலு, விஜய் நடத்துற ஸ்கூலு, ஏன் அண்ணாமலை ஒய்ஃப் நடத்துற ஸ்கூலு இதெல்லாம் கிடையாது. யார் இங்கே பள்ளி நடத்தினாலும் தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் போட்ட சட்டத்தை உங்களுக்கு காட்டுகிறேன், தமிழ் பாடம் கட்டாயம். இந்த அடிப்படை அறிவு கூட 2006 சட்டம் போட்டோம் சார், இன்னைக்கு 2025. இந்த அடிப்படை தரவு கூட தெரியாம தற்குறித்தனமா உட்கார்ந்துகிட்டு ஆங்கில பாடம் கட்டாயம், தமிழ் பாடம் கட்டாயம் இல்லைன்னு கேள்வி கேட்கிறார். நான் இன்னொரு விஷயத்தை சொல்றேன், இந்த சட்டத்தை எதிர்த்தது முதல்ல யார் தெரியுமா? ஒன்றிய அரசு கல்வி நிறுவனங்கள். அதாவது பாஜக இன்றைக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்கள் தான் இதை எதிர்த்தாங்க. இந்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில இருந்து கேஸ் போட்ட ஸ்கூல் எதுன்னு கூகுள்ல போய் அண்ணாமலையை பார்க்க சொல்லுங்க. அப்படி பார்த்தா ஒரு வித்யாசிரமம் தெரியும். அந்த வித்யாசிரமம் யார் பின்னணியில் இயங்குறதுங்கிறது தெரியும். உச்சநீதிமன்றம் சொன்னது, தமிழ்நாட்டில் 2006 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த சட்டம் செல்லும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அப்ப அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் எல்லா பள்ளிகளிலும் இன் ஆல் கரிக்குலம், ஐசிஎஸ்இ, சிபிஎஸ்இ, மெட்ரிகுலேஷன், அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் எல்லோருக்கும் தமிழ் கட்டாயம் சார். இந்த குறைந்தபட்ச அறிவாவது அந்த தற்குறி தலைவர் அண்ணாமலைக்கு இருக்கிறதா என்பது என்னுடைய கேள்வி. இப்படி எல்லாற்றையும் பொய்யா மறைச்சி மக்கள் மத்தியில் இப்ப இருக்கிற பிரச்சனை என்பது மொழிக் கொள்கையா? மொழிக் கொள்கையினுடைய பிரச்சனையில உங்களுடைய மும்மொழி கொள்கை திட்டம் என்ன? நான் புதிய கல்விக் கொள்கையை பத்தி 1 மணி நேரம் பேசலாம். புதிய கல்விக் கொள்கையினுடைய அந்த 27வது பக்கத்தில் 4வது பாரா 4.13 and 4.14 தெளிவா சொல்லுது, 3 மொழி நடத்தப்படும், 2 மொழி இந்திய மொழி, வேறு நாட்டின் மொழி ஒன்று இருக்கலாம். ஆனால் அந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல கடைசியா சமஸ்கிருதம் ஒரு மொழியாக இருக்கும். இதுதான் ஆரிய தந்திரம், இதுதான் பூனைக்குட்டியை வெளியே வருவதற்கான சூழ்ச்சி, நீட்சி. கேட்டா உங்க பிள்ளைங்களா ஹிந்தி படிக்குது, எங்க பிள்ளைங்க ஹிந்தி படிக்கலங்கிறார். நான் அண்ணாமலைக்கு சொல்லுகிறேன், இங்க யாரும் இந்திக்கு எதிரி இல்லை.
நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லுகிறோம், சட்டப்பூர்வமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை ஒன்றிய பாஜக அரசு தடுக்கிறது. அதை தட்டி கேட்பதற்கு தகுதி இல்லாத இங்கே உட்கார்ந்து கொண்டு இவர்கள் பள்ளி நடத்துகிறார்கள், அவர்கள் பள்ளி நடத்துகிறார்கள் என்று சொல்லுவது மடமைத்தனம், பேடிமைத்தனம். எங்க தலைவரை பார்த்து கெட் அவுட் மோடின்னு சொல்லி பாருன்னு, கெட் அவுட் மோடின்னு சொல்லி பாருங்கிறார். மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நின்ற தேர்தலில் எதிர்த்து நின்ற அனைவரும் டெபாசிட் இழந்தவர்கள், இன்றைக்கு கோடான கோடி இளைஞருடைய நம்பிக்கையாக இருக்கிற மாண்பிற்கு மரியாதைக்குரிய துணை முதலமைச்சரை பார்த்து ஒருமையில் விழிக்கிறார். கேவலம் கவுன்சிலர் கூட ஆக முடியாத தற்கூறிய அண்ணாமலை எங்கள் தலைவர்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கு என்ன? எங்களை கருத்து போஸ்ட் ஓட்டுவேன், போஸ்ட் ஓட்டுவேன், செங்கலை புடுங்குவேன். செங்கலை புடுங்கிறதுக்கு கொத்தனார் இருக்கார், எங்க யாராவது அடைச்சிக்கிச்சுன்னா நாங்கள் அவங்களை கூப்பிட்டு பார்த்துப்போம். அண்ணாமலை எங்களுக்கு தேவையில்லை. எங்க துணை முதல்வர் சொன்னார், அண்ணா சாலைக்கு வர சொல்லுங்கன்னு. சார், அரசியலில் ஒரு கண்ணியம் தேவைப்படுகிறது. இப்படி தற்குறித்தனமாக 4 பேப்பரையும் வாட்ஸ்அப்பையும் வச்சுக்கிட்டு தான் பேசுவது தான் உண்மை என்றோ அல்லது மக்களை ஏமாற்ற முடியாது. எதற்கு இன்றைக்கு நாங்கள் ஆவணங்களோடு வந்திருக்கிறோம்? நீங்க இந்த புதிய கல்விக் கொள்கை வந்தபோது நாங்க அப்ப ஆட்சியில் இல்லை. 2017-16 காலகட்டங்களிலேயே அன்றையுடைய எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கல்வியாளர் குழுவை அமைத்து அந்த கல்வியாளர் குழு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. அன்றைக்கே நாங்கள் ஒன்றிய அமைச்சர்கிட்ட சொன்னோம், மும்மொழி கொள்கை திட்டம் தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாது. ஏனென்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை இந்த மண்ணுக்கும் மாநிலத்திற்கும் தேவையான மொழிக் கொள்கையை உருவாக்கி அவர்தான் இருமொழி கொள்கையை கொண்டு வந்து சேர்த்தார். அந்த இருமொழி கொள்கையின் அடிப்படையில் இந்த மாநிலம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஒப்பீட்டளவில் நான் பொதுமக்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் சார். உத்தரப்பிரதேசத்தில் மும்மொழி கொள்கைங்கிறாங்க. 3 மொழி எந்தெந்த மொழின்னு அந்த தற்குறி அண்ணாமலைகிட்ட கேட்டா தெரியல. ஏன் தெரியலன்னா அங்க இருக்கக்கூடிய மொழிகள் அழிந்து போய் இருக்கிறது, அவருடைய தாய்மொழி அழிந்து போய் இருக்கிறது. நான் இந்த நிகழ்வின் மூலம் ஒரு செய்தி சொல்லுகிறேன். ஒன்றிய அமைச்சர், கல்வி ஒன்றிய அமைச்சர் இருக்காரே தர்மேந்திர பிரதான், அவர் ஒரிசாவை சார்ந்தவர். அவருடைய தாய்மொழி ஒரிசா. அந்த தாய்மொழி இன்றைக்கு எங்கே இருக்கிறது? அங்கே இந்திய ஆதிக்கம் தலைவிரித்தாடுகிறது தவிர தாய்மொழி அழிக்கப்பட்டு விட்டது. அதையும் கடந்து ஒரு விஷயம் சொல்லுகிறேன். இவருடைய முழு நோக்கம் சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்கணும், அதன் மூலம் வர்ணாசிரம தர்ம ஆட்சியை கொண்டு வந்து நிலைநிறுத்துவதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய மூலம். இங்க பிரச்சனை புதிய கல்விக் கொள்கையா அல்லது யார் இந்தி படிக்கணும், யார் பிரெஞ்சு படிக்கணும், அல்லது யார் ஜெர்மன் படிக்கணுங்கிறது இல்லை. அண்ணாமலை வீட்டு பிள்ளைகளை பிரெஞ்சு படிக்கட்டும், ஜெர்மன் படிக்கட்டும், என்ன வேணா படிக்கட்டும். நம்முடைய கேள்வி, எங்கள் பிஞ்சு குழந்தைகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவின் குடிமக்கள், நான் அடிக்கோடு இருக்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய குடிமக்கள், ஒன்றிய அமைச்சகத்தின் கீழ் நாங்கள் வாழுகிற குடியுரிமை பெற்றவர்கள் ஏற்கனவே ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு விட்டு அந்த ஒப்பந்தத்திற்கான பணத்தை தர வேண்டும் என்று சொன்னால் நீ இந்தி கட்டாயம் படிக்க வேண்டும், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எதேச்சை அதிகாரம். அண்ணா சொல்லுவார், if we want to follow the democracy, the central government also should follow on the democracy என்று சொல்லுவார். ஜனநாயகத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் நீங்களும் பின்பற்ற வேண்டும். அந்த பின்பற்றினால் மட்டும்தான் அது ஜனநாயகம். நீங்கள் சர்வாதிகாரத்தையும் எதேச்சை அதிகாரத்தையும் திட்டங்களின் மூலம் கொண்டு வந்து மோடி சர்க்காரோ அல்லது அவருக்கு இணையாக எடுபடியாக இருக்கிற வேறு யார் இங்கே பேசினாலும் தமிழ்நாடு மற்றொரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தயாராகும். எங்கள் உரிமைகளை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டிய வகையில் மீட்டெடுப்போம். அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கு கூட தகுதி இல்லை. நாங்கள் மக்கள் கருத்தை கேட்டுத்தான் அவர்கள் எல்லா முடிவும் எடுப்பார்கள் என்று சொன்னால் நீட் வேண்டாம் என்று 2 கோடி பேர் தமிழ்நாட்டில் கையெழுத்திட்டு அனுப்பினோம். 2 கோடி பேர் தமிழ்நாட்டில் கையெழுத்திட்டு அனுப்பினோம். அந்த காகிதம் எங்கே இருக்கிறது? பதில் சொல்லுங்க அண்ணாமலையை. மக்களின் ஒப்பீனியன் அடிப்படையில் தான் நீங்க செயல்படுவீங்கன்னா நீட்டுக்கு நாங்க எடுத்து அனுப்பினோம். ஏன் இதே புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேண்டான்னு ஆசிரியர்கள், மாணவர்கள் ஏறக்குறைய 2 கோடி பேருக்கு மேல, பொதுமக்கள் உட்பட 2 கோடி பேருக்கு மேல கையெழுத்திட்டு அனுப்பணும். நாங்க கருத்துக்களை அனுப்புறோம். எந்த கருத்தையாவது நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? ஏத்துக்கல. அப்ப முதலமைச்சர் சொன்னார், எங்கள் மக்கள் கருத்தை நீங்கள் ஏற்கவில்லை, ஆகவே நாங்கள் எங்கள் மாநிலத்திற்கு என்று பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கு ஒரு குழுவை அமைக்கிறோம்னு உருவாக்கினார். அதனால மக்கள் செல்வாக்கு இல்லாத ஊடக வெளிச்சத்தில் அதிகாரத்தின் அடிப்படையில் பயணிக்கிறவர்களுக்கு அது ஒரு 10 பேரை கூட்டி உட்கார வச்சுட்டு நேற்றுக்கு நீதிமன்றம் சொன்னுச்சுல்ல,
திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மக்களே அமைதியாக தான் இருக்கான். நீங்கள் எங்கேருந்து வந்து என்ன பிரச்சனையை கிளப்புறீங்கன்னு, அந்த மாதிரி எங்கே வாய்ப்பு கிடைக்கும் எங்கே பிரச்சனையை கிளப்புறாங்கிறது தான். அதெல்லாம் பொருட்டல்ல. மக்கள் திராவிட மாடல் ஆட்சியின் பக்கமும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கமும் நிற்கிறார்கள். சார், நான் இப்போ 3 விஷயத்தை சொன்னேன். இன்னைக்கு நடந்த 3 விஷயம். ஒன்று, இந்த கல்வி தொகை. அதை போலவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தொடர்ச்சியாக 3 முறை தர்மேந்திர பிரதானை சந்திச்சார். அதற்கு பிறகு எங்களுடைய மக்களவை குழு தலைவர் மரியாதைக்குரிய ஐயா TR பாலு அவர்கள் சந்திச்சார். அதற்கு பிறகு நம்முடைய மரியாதைக்குரிய மாநிலங்களுடைய துணைத் தலைவர் கனிமொழி அவர்களும் போய் அமைச்சரை சந்திச்சார். தொடர்ச்சியாக துணை முதலமைச்சரும் இந்த கோரிக்கையை வைத்தார். முதலமைச்சரும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கிறார். அப்படி கோரிக்கை வைக்கிற போது அந்த கோரிக்கைக்கான நியாயம் எங்கள் பக்கம் இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி சட்டப்பூர்வமாக எங்களுக்கு வழங்க வேண்டிய பணம், அவங்கள்ட்ட நாங்கள் பிச்சை கேட்கல, எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்கலங்கிறோம். அதை போலவே தேசிய பேரிடர் மீட்பு நிதி வரல. ஏன் வரல? எதுக்கு வரல? பீகாருக்கு பட்ஜெட் போடுறீங்க, ஆந்திராவுக்கு பட்ஜெட் போடுறீங்க. ஏன்னா உங்க ஆட்சி ஒன்றிய அரசு நிக்கணும்னா இந்த 2 நாற்காலியினுடைய கால்கள் தேவைன்னு அவங்களுக்கு நிதி ஒதுக்குறீங்க. இந்திய ஒன்றியத்தில் அங்கம் தமிழ்நாடு. அதை போலவே 3 நாட்களுக்கு முன்னால் முதலமைச்சர் சொன்னார் தேசிய குழந்தை வளர்ச்சிக்கான நிதியை ஒதுக்கலன்னு. இப்ப தொடர்ச்சியா நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல, ஒன்றிய அரசு அதிகாரத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை புறக்கணிக்கிறார்களுக்காக தொடர்ச்சியா இது எக்ஸாம்பிள் தான். இப்படி நீங்க ஒவ்வொன்றையும் பட்டியலிட்டீங்கன்னா இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு நேரமே பத்தாது. ஏன்னா திரும்பவும் ஒரு விஷயம் சொல்றேங்க, மக்கள் தன்னெழுச்சியாக பேசுவதற்கும் மக்கள் தன்னெழுச்சியாக ரோட்டில் கோலம் போட்டு எங்களுக்கு நிதி எங்களுக்கு வேணும், எங்களை வஞ்சிக்காத பாஜக அரசே அப்படின்னு பேசுறதுக்கும், வாட்ஸ்அப்புக்கு 10 பேரை சம்பளத்துக்கு வேலைக்கு உட்கார வச்சு சம்பளத்தின் அடிப்படையில் ஒரு சென்டரை உருவாக்கி அதன் மூலம் போடுறதுக்குமான வித்தியாசம் இருக்கு. நீங்க இன்னைக்கு போய் கெட் அவுட் மோடின்னு போட்டிருக்கிறதுனுடைய ஆர்கானிக் ரீச்சை பாருங்க. நாளைக்கு அவங்க போட போற கூலிக்கு மாரடிக்க போற கூட்டத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சார், ரொம்ப அற்புதமான கேள்வி சார். கேந்திர வித்யாலயா பள்ளிக்கு தேவைன்னா ஆசிரியரை கொடுப்போம், மாநில அரசை கடிதம் எழுத சொல்லுங்க, சவால் விடுறார். மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய அரசியல் வரலாறு என்ன, இந்த திராவிட மண்ணுக்காக அந்த குடும்பம் இழந்த இழப்பு என்ன, பாரம்பரியம் என்ன, உனக்கெல்லாம் என்ன தெரியும் வாப்போன்னு பேசுது இந்த தற்குறி. கவுன்சிலராக நிற்கிறது கூட தகுதி இல்லாத ஒரு ஆளு, நின்ன எல்லா தேர்தலையும் தோத்து ஓடின ஆளு, யாரை பார்த்தும் மரியாதை இல்லாம பொதுவெளிகளில் ஒருமையில பேசக்கூடிய ஒரு அயக்கத்தனத்தை முதல்ல தடுத்து நிறுத்தணும். அவர் கேட்கிறார், நீங்க கேந்திர வித்யா பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்கள் இல்லை அப்படிங்கிற கேள்விக்கு எதுக்கு மாநில அரசு கடிதம் கொடுக்கணும்? முதல் பேசிக் சிம்பிள் क्वेश्चन. அந்த பள்ளியினுடைய முழு கட்டுப்பாடு மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு, அது மாநில அரசினுடைய பள்ளி கல்வித்துறையின் கீழ் வரல. இட் இஸ் டோட்டலி அண்டர் கம்ஸ் டு HRD டிபார்ட்மெண்ட். உயர்கல்வித்துறையான ஒன்றிய அரசின் கீழ் வருது. அதுக்கு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் தானே சொல்றாரு தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னு. அப்படி தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற லட்சணம் இந்த ஒரே விஷயத்துல தெரிஞ்சு போயிருது. இவங்க அடிக்கடி சொல்ற ஒரு பொய், ஏன் இவங்க கேட்கலன்னு இந்த செய்தி பாருங்க. 9 ஜூலை 2021 9 ஜூலை 2021 மரியாதைக்குரிய நாடாளுமன்றங்களில் மாநிலங்களவையினுடைய குழு தலைவர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் நேரடியா யாரு அப்ப இருந்த கல்வித்துறை அமைச்சர்கிட்ட போய் கேவி பள்ளிகளில் தமிழாசிரியர் நியமிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதையும் மட்டும் இல்லாம பாராளுமன்றத்தில் அவர் கேட்ட கேள்வியும் இவர்கள் கொடுத்த பதிலும் அண்ணாமலையோட லட்சணம் இதை தெரிஞ்சிடும். அண்ணாமலை சொல்ற லட்சணம் தற்குறி லட்சணம், அறிவு கட்ட லட்சணம் இதில் தெரிஞ்சிடும். ஏன் இந்த வார்த்தையை தடுமனாக பயன்படுத்துகிறோம் என்றால் நான் உள்ளபடியே வருத்தப்படுகிறேன். எந்த அறிவும் இல்லாமல், குறைந்தபட்ச தகுதி இல்லாமல், வாய்க்கு வந்ததையெல்லாம் நாங்க இப்ப பேசணுமே எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வமாக காட்டுறோம். அவர் கேட்ட கேள்விக்கு with the minister of education we pleased to state அப்படின்னு சொல்லிட்டு
கரண்ட் வேக்கன்சி கொடுத்துருக்கோம். இந்த பள்ளிகளில் வெதர் த மினிஸ்ட்ரி ஹாஸ் mechanism to appoint Tamil language teachers in Kendra Vidyalaya of Tamil Nadu. If so, the expected timeline of the appointment. இது யார் கேட்டிருக்கிறது? திமுகவினுடைய மாநிலங்களவை குழு தலைவர், மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா நாடாளுமன்றத்தில் கேட்ட கேள்வி. இதுக்கு அவரு அமைச்சர் என்ன சொல்றாரு? கேந்திர வித்யாலயா has informed that in the point of local language teachers are not sanctioned. அண்ணாமலைக்கு இது தெரியுமா? அண்ணாமலைக்கு இந்த பதில் தெரியுமா? இது நாடாளுமன்றத்தில் சொன்ன பதில். நான் வாட்ஸ்அப் வாந்தி எடுக்கல, நான் வாட்ஸ்அப் வாந்தியோ ஆர்எஸ்எஸ் கொடுக்கிற வளரலையோ நான் பேசல. இதுல நாடாளுமன்றத்தில் 5/8/2021 கொஸ்டின் நம்பர் 1968 ராஜ்யசபாவினுடைய சீலோட நான் ஆவணம் காட்டுறேன் சார். இவருக்கு நாங்க கடிதம் எழுதணுமா? இவர் தூக்கி கொண்டு போய் கொடுத்து அடுத்த நாள் டீச்சர் அப்பாயின்ட் பண்ணுவாராம். நாடாளுமன்றத்தில் இவங்க மொழிக் கொள்கை என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டுக்கு தமிழ் டீச்சர் அப்பாயின்ட் பண்ண முடியாது. we can't sanction. இது ஒன்றிய அரசின் மொழி சார். இவங்க தான் சொல்றாங்க நாங்க தமிழை வளர்க்க போகிறோம் அப்படின்னு. இதெல்லாம் ஏமாற்றுத்தனம், அயோக்கியத்தனம். சார் அது ஏற்கனவே இருக்கிற கள்ளக்கூட்டணின்னு தான் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வரோம். நீங்கள் வந்து உங்கள் நினைவுகள் இருந்தாலும் ஒரு நினைவூட்டலை சொல்லுகிறேன். இந்த புதிய கல்விக் கொள்கை வருகிற போது அன்றைக்கு வந்து யார் முதலமைச்சராக இருந்தது, கருத்து கேட்பு கூட்டங்கள் நடந்த போது யார் முதலமைச்சராக இருந்தது தான் நம்ம 11 தோல்வி பழனிசாமி அவர்கள். புதிய கல்விக் கொள்கை குறித்து அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது என்ன செய்தார்கள்னு யாராவது ஒருத்தர் ரிமைண்ட் பண்ணுங்க. நாங்கள் எதிர்கட்சி, அப்போ எங்களுடைய இன்றைய முதலமைச்சர் அன்றைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு, நாங்கள் புதிய கல்விக் கொள்கை ஆராய்வதற்கு கல்வியாளர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைத்தோம். இதே அறிவாலயத்தை அவங்க சந்திச்சாங்க. மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, மக்கள் எங்களை நம்புகிறார்கள், ஆக அவர்களுடைய வளர்ச்சியில் சித்தாந்தத்தில் நாங்கள் கவனம் கொள்ளுகிறோம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது ஒரு ட்வீட் போட்டு அரை மணி நேரம் கழிச்சு டெலீட் பண்ண வரலாறு தமிழ்நாட்டில் இருந்துச்சு. என்னன்னா, மும்மொழி கொள்கை தேவைதானே அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டார். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து கண்டன குரல் எழுப்பின உடனே அந்த ட்விட்டரை டெலீட் பண்ணிட்டார். அப்படிப்பட்ட அறிவு தெளிவு நாணயம் உள்ளவர்கள் எப்படி பேசுவார்கள்? டங்ஸ்டன் விவகாரத்தில் என்ன பேசினாங்க? மாநில அரசை வன்மையாக கண்டிக்கிறோம்னு வாய்க்கிளிய பேசிய 10 தோல்வி பழனிசாமி மத்திய அரசை வலிக்காமல் வலியுறுத்துகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். வலிக்காமல் வலியுறுத்துகிறோம்னு பயன்படுத்துறார். இந்த 2 பேரும் தங்களுடைய நாற்காலிக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்தவர்கள். அவர்கள் ஆட்சி பீடத்துக்கு வருவதற்கு, அவர்கள் ஆட்சியின் மூலம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் விளைவித்தது இந்த 2 பேரும். ஆக அதை நம்ம மறந்துட முடியாது. சார் நான் திரும்பவும் சொல்றேன்ல, அண்ணாமலைக்கு கேள்வி கேட்கிற எந்த தகுதியும் இல்லை. ஏன் தகுதி இல்லைன்னா, எந்த விதமான தரவுகளும் இல்லாமல் அவர் பேசுகிறார். நான் ஒரு செய்தி சொல்றேன், எந்த பத்திரிகையும் படிக்கிறது இல்லை. டெல்லிக்கு முதலமைச்சர் போனார் சார். அங்க தமிழ் வழியில் நடத்தக்கூடிய பிள்ளைகளுக்கும் பள்ளிகளுக்கும் புத்தகங்கள் தேவைன்னு கேட்டாங்க. கேட்ட உடனேயே முதலமைச்சர் அவருடைய சார்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை அனுப்பி டெல்லிக்கு அனுப்பி முதலமைச்சரை சந்திச்சு அங்க தேவையான விடயங்களை செஞ்சு கொடுத்து பள்ளிக்கு தேவையான புத்தகங்களை கொடுத்தார். 1. 2வது, மும்பை மகாராஷ்டிராவுக்கு போனார். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தமிழ் படிக்கிற பிள்ளைகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதி இல்லைன்னு முதலமைச்சர்கிட்ட சொன்னாங்க. சொன்ன உடனேயே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அங்க அனுப்பி கூட செயலாளர் போய் தமிழ் படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். உங்களுக்கு இன்னும் லேட்டஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போது எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் தோற்று போயிருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய நடிகை ரோஜா இருக்காங்க இல்லையா, திரைப்பட நடிகை ரோஜா, அவங்க போன ஆண்டு கல்வி அமைச்சர் அந்த அமைச்சரா இருந்தாங்க, அந்த ஏதோ ஒரு துறையினுடைய அமைச்சர். அப்ப சென்னைக்கு ஒரு பேட்டிகளை சொன்னாங்க, எங்களுக்கு தமிழ் புத்தகம் கிடைக்கல எங்க மாநிலத்தில் அப்படின்னு. ஒன்று முதலமைச்சர் 24 மணி நேரத்தில் அவர்களுக்கு தேவையான தமிழ் பாட புத்தகங்களை அனுப்பினார். இப்படி எங்களுக்கு எந்த மாநிலம் கோரிக்கை வைக்கிறதோ, எந்த மாநிலங்களெல்லாம் தமிழ் பள்ளி இருக்கிறதோ அங்கேயெல்லாம் சிறமேற்கொண்டு செய்கிறார். அதை விட இன்னொரு செய்தி சொல்றேன், உலக பல்கலைக்கழகங்களில்
சார் இவ்வளவு பேர் 10 வருஷம் அதிமுக இருந்துச்சு சார். உலக பல்கலைக்கழகங்கள் அப்போதும் இருந்தது, அப்போதும் கோரிக்கை வந்தது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஏதாவது பண்ணாங்களா? ஆனால் தமிழ் வளர்ச்சிக்காக, தமிழ் இனத்தினுடைய பெருமையை, மாண்பை நிரூபிப்பதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற திராவிட பெருஞ்சமூகத்தினுடைய தலைவர் பல கோடிகளை கொண்டு போய் உலக பல்கலைக்கழகங்களுக்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, திமுகவின் சார்பாக நான் உட்கார்ந்து இருக்கிற அண்ணா அறிவாலயம் இருக்கிறதே, இந்த அண்ணா அறிவாலயத்தின் நிதியிலிருந்து தமிழ் வளர்ச்சிக்கு நிதி கொடுத்த இயக்கம் சார் எங்க இயக்கம்.